வணக்கம். நான் கவிதா. எங்க வீட்ல வந்து நாங்க எப்படி தீபாவளி செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பவுமே தீபாவளி ஆனா காலையில எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். இன்னைக்குன்னு பார்த்து நாங்க அதே மாரி தான் காலையில எந்திரிச்சு எல்லாருமே எண்ணெய் வச்சு தலைக்கு எல்லாருமே குளிச்சுட்டோம். சுடு தண்ணி வச்சு குளிச்சு முடிச்சது பார்த்தீங்கன்னா, நல்ல மழை காலையில. அதனால கோயிலுக்கு போ முடியல இன்னைக்கு. அது வந்து கோயிலுக்கு போறது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதேமாரி பார்த்திங்கன்னா, காலையில எழுந்தவுடனே தோசையோ, இட்லியோ ஏதோ பண்ணிட்டு கறி குழம்பு பண்ணிடுவோம். இன்றைக்கி அதுவுமே பண்ணலை. ஏன்னா கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு வந்து நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக நான் பண்ணல. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஞாயிற்றுக்கிழமையே நான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்து குழம்பு பண்ணிட்டோம். அதனால் இன்றைக்கி சிக்கனும் வாங்கிட்டு வரல. சரி ஒரேடியாக நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். லஞ்சுக்கு வந்து பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு மட்டன் 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாஸ்மதி ரைஸில் தான் செய்யலான்னு பாஸ்மதி ரைஸ் 1 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. நான் வந்து எப்போவுமே 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கறி தான் போடுவோம். ஏன்னா 1/2 கிலோவும் வந்து எங்களுக்கு 2 வேளைக்கு வரும் எங்களுக்கு. மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து தான் 1/2 கிலோ போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, தீபாவளிக்கு வந்து எப்போவுமே பலகாரம் பார்த்திங்கன்னா, முறுக்கு, அதிரசம், குலாப்ஜாம் இது 3மே நான் கன்ஃபார்மாக செஞ்சுருவேன் எப்போவுமே. இல்லைன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா, குலாப்ஜாம் வந்து நான் பண்ணவே இல்லை. முறுக்கும் அதிரசம் மட்டும்தான் நான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து இரும்பலாக இருந்தது. இப்போ இன்னும் குலாப்ஜாம் சாப்பிட்டா செஞ்சு இன்னும் இருமல் ஜாஸ்தி ஆகிடும் அப்படின்றதுக்காக சரி அப்புறமா தீபாவளி முடிஞ்சு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு குலாப்ஜாம் மட்டும் நான் பண்ணலை நான். முறுக்கு அதிரசம்லாம் செஞ்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சுருந்தேன். மீதி அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா செஞ்சு வச்சுட்டா ரொம்ப நாள் சாப்பிட முடியாது இல்லையா, நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக. இதுதான் வந்து ஸ்ரீவர்ஷனோட தீபாவளி ட்ரெஸ்ஸு. பசங்க 2 பேரும் தீபாவளி ட்ரெஸ் போட்டாங்க. நாங்கள் தான் வந்து போடல. என்னோடய ட்ரெஸ் எப்போவுமே தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து நான் அன்றைக்கி போடுற பழக்கமே கிடையாது. நைட்டி தான் போட்டு சுற்றின்னு இருப்போம். எப்படின்னு கேட்டு வந்து வேலை பார்க்க போகிறோம். இதுக்கு எதுக்கு புடவையோ சுடிதாரோ எதுக்கு தேவையா அப்படின்னு ஒரு நினப்பு தோணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வடை பாயசம் செய்வோம். இன்றைக்கி வந்து நான் வடை செய்யலை, பாயாசம் மட்டும் தான் நான் பண்ணுறேன். ஏன்னா வடை வந்து நேற்றே நான் பண்ணிட்டேன். மறுபடியும் இன்றைக்கி பண்ணால் யாரும் பசங்க சாப்பிட மாட்டாங்க, நாங்களும் சாப்பிட மாட்டோன்றதுக்காக நான் இன்றைக்கி பாயாசம் மட்டும் தான் பண்ணுறேன். பிரியாணி தான் பண்ணுறேன். பாருங்கள், பிரியாணிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், பட்டை, லவங்கம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மட்டன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து அப்புறம் கலருக்காக பார்த்திங்கன்னா காஷ்மீர் மிளகாய்த்தூள் கொஞ்சம் போடுவேன். இதுதான் நான் பிரியாணிக்கு போடுறது எப்போவுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா கொஞ்சம் பிரியாணி மசாலா நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுருப்பேன், அதை கொஞ்சம் போடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை ஒரு பக்கம் வேக வச்சுருக்கேன். இதுதான் நான் வந்து எப்போவுமே சாப்பாட்டுக்கு நான் யூஸ் பண்ணுறது. இது தவிர வேறு எதுவுமே நான் வந்து பிரியாணிக்கு நான் எதுவுமே நான் போடுறது மசாலா எந்த ஐட்டமும் நான் போட மாட்டேன். வெங்காயம், தக்காளி, அப்புறம் புதினா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா கறி போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா தயிர், மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போடுவேன், கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர் கொஞ்சம், அப்புறம் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. அவ்வளோதான் இதோட மசாலாவே. வேறு எதுவுமே நான் போட மாட்டேன். பாருங்கள், இது வந்து பெரிய குக்கரு, அதனால் உங்களுக்கு கொஞ்சமாக தெரிகிற மாதிரி இருக்குது. 1/2 கிலோ அரிசி தான். சமைச்சு முடிச்சாச்சு. சமைச்சு முடித்து சாப்பிட்டுட்டு எல்லாம் பட்டாசு வெடிக்க போயிட்டாங்க. நான் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி பாத்திரம் எவ்வளோதான் எங்கேருந்து தான் வருமோ தெரியல, எவ்வளோ பாத்திரத்தையும் தேய்ச்சி போட்டாச்சு. அப்புறம் ஈவினிங் டீ குடிக்கிறதுக்காக பசங்க 2 பேரும் பாயாசம் வேணும்னு குடிச்சிட்டாங்க. எங்கள் 2 பேருக்கு தான் நான் காஃபி போட்டுருக்கேன். ஏதாவது விசேஷ டைமெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே இருக்காது. வேலை மேலே வேலை செஞ்சுட்டே தான் இருப்போம். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த டீ காஃபி குடிக்கலைன்னா பார்த்திங்கன்னா அந்த வேலையே செய்ய தோணாது. அந்த டைமுக்கு அது குடித்தா தான் என்னவோ அப்படியே எனர்ஜி வர மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அதில் ஒன்றுமே இல்லை, ஆனாலும் அது வந்து பழகிடுச்சு. அது குடித்த உடனே அப்படியே ஒரு எனர்ஜி வந்துடும் எனக்கு. அப்படியே ஏந்து எவ்வளோலாம் வேலைலாம் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு. அதனால் காஃபி போட்டுருக்கேன் எனக்கும் அவருக்கும் தான். காஃபி போட்டு குடிச்சு இங்கே வந்து நாங்கள் நைட்டுக்கு வந்து சாப்பாடு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ஏற்கனவே மத்தியானம் செஞ்ச பிரியாணியே இருக்குது. அதனால் இப்போ டீ காஃபி அவங்க வந்து பட்டாசுலாம் பாதி பட்டாசு வெடிச்சிட்டாங்க. கொஞ்சமாக தான் பட்டாசு வாங்கிட்டு வந்தாங்க. நானும் வெடிக்க மாட்டேன், அவரும் வெடிக்க மாட்டார். பசங்க மட்டும்தான் வெடிப்பாங்க. அதனால் கொஞ்சமாக குழந்தைங்க என்ன வெடிப்பாங்களோ அதை மட்டும் தான் வாங்கிட்டு வந்துருக்காரு. ஒரு பாக்ஸ் தான் வாங்கிட்டு வந்தார். டீ குடித்து முடிச்சுட்டு பட்டாசு வெடிக்கிறதுக்காக ஈவினிங் 6 மணி ஆகிடுச்சு. பாருங்கள், அவங்க போய் வெடிச்சுன்னு இருக்காங்க. நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் இப்போ தான் போகிறேன். நான் பாதி பட்டாசு உள்ளே வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேவையானதை மட்டும் எத்தனை வச்சு நாங்கள் வெளியே வெடிச்சுன்னு இருக்காங்க. அதுவும் எங்கள் வீட்டாண்ட பார்த்திங்கன்னா ரொம்ப வண்டியெலாம் இருக்குமா, அங்கே வந்து வெடிக்கவே முடியாது. கொஞ்சம் இடம் தான் இருக்கும் வாசல் வழியாக. அந்த வாசலாண்ட மட்டும் அங்கே மட்டும்தான் வச்சு வெடிக்க முடியும். பெரிய பெரிய பட்டாசுலாம் வச்சு வெடிக்க முடியாது. ஏன்னா சுற்றி வண்டிங்களாக இருக்கும். அதனால் பயமாக இருக்கும், ஏதாவது வண்டி மேலே ஏதாவது விழுந்துருமோ அப்படின்றதுக்காக
கொஞ்சமாக தான் சின்ன சின்ன வெடி மட்டும்தான் அங்கே வெடிக்க முடியும், இடம் இல்லாததுக்காக. அந்த மாதிரி நாங்கள் சின்ன சின்ன வெடி மட்டும் ஸ்ரீராமும் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருந்தான், அவனும் எல்லாம் சேர்ந்து வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஸ்ரீவர்ஷன் வந்து ஒரு பட்டாசாக அவனுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருந்தான். பட்டாசு வெடிச்சிட்டு அதுக்கப்புறமா படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூலி படம் போட்டிருக்காங்க இல்லையா சன் டிவியில், அது பார்த்ததே இல்லை. சரி சன் டிவியில் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். பாருங்கள், ஸ்ரீராம் தான் எல்லா பட்டாசும் வெடிச்சிட்டு இருந்தான். ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து ஒரு பட்டாசுமே கிடையாது. அவன் வந்து சும்மா சும்மா எடுத்து குழந்தைகிட்ட நம்ம கொடுக்க முடியாது இல்லையா, குழந்தைக்கு தெரியாது. அதனால் நம்ம அவனுக்கு வந்து எந்த பட்டாசுமே வாங்கலை. ரிவால் மட்டும் வாங்கி கொடுத்தோம், ஆனால் அதுவும் அவனுக்கு வெடிக்க தெரியவே இல்லை. ரோல் போட்டு வெடிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிவால், அதுவும் அவனுக்கு வெடிக்க தெரியவே இல்லை. சும்மா விளையாடிட்டு இருந்தான் அவன் பார்த்துட்டு. இதுதான் எங்கள் வீட்டு தீபாவளி. எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி தான் சிம்பிளாக தான் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.